அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாளுங்கிறது ஒரு முக்கியமான நாள். நம்மளோட அந்த புத்தியில் உள்ள அந்த நினைவலைகளை திருப்பி நம்ம எடுத்து பார்த்து நம்மளோட நிலை எப்படி இருக்குது, நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, எதற்காக தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே வளர்ந்து வரணும். இப்போ ஊடகத்துறையாக இருக்கலாம், இப்போ நான் சாட்டை துரைமுருகன், தம்பி இடும்பவனும் கார்த்தி, இது போல் உள்ள பிள்ளைகள். இப்போ அதே போல் திரைத்துறை அண்ணன் சுரேஷ் காமாட்சி, இது போல் உள்ள அண்ணன்கள், அதே போல் இயக்குநர்களில் பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன், நம்ம தம்பி கிட்டு, இவர்கள்லாம் எதுக்காக வளர்ந்து வரணும், ஆளுமை செலுத்தணும். அது போல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நம்ம ஆதரவு கொடுக்கணும், அது கொடுக்காம விட்டோம்னா என்ன நடக்கும், சீமான் பேசுகிறது எப்படி தரையில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுனது இன்றைக்கி திரையிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமுள்ள ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதை யாரும் கடந்துலாம் போயிட முடியாது. இது திரைத்துறைக்கு தானே நடந்திருக்கு, இது சினிமா பிரச்சனைங்க, இது அப்போலாம் நம்ம போயிட முடியாது. பாசு நான் இதெல்லாம் பேச மாட்டேன் பாசு, நமக்கெல்லாம் வேறு வேலை இருக்குது பாசு அப்படிலாம் சொல்லி நம்ம போயிட முடியாது. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோன்னு பார்க்கணும். என் தம்பிமார்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமானின் அரசியல் இதற்காக தான் அண்ணன் சீமான் பேசுகிறாரு. இப்படிலாம் ஒன்று நடந்துருண்டா, இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணின் மக்களின் வலியை கூட பேச முடியாத நிலைமை ஏற்படும்டா, இது ஏற்பட்டுச்சுரா, அதனால தானே நாம் தமிழர் கட்சி உருவாச்சு அப்படிங்கிறத அண்ணன் சீமானின் தத்துவம். இன்றைக்கி பல பேர் நம்மள்ட்ட சொல்லலாம், நீங்கள் அந்த கட்சியில் கூட்டணி வச்சுருக்கலாம், இந்த கட்சியில் நீங்கள் அந்த கூட்டணி வைக்கலாம், இனிமேல் இப்படிலாம் வச்சாதான் சரி வரும்னு. ஆனால் எதுலேயுமே ஒட்டாமல் தமிழர்களை நம்பி, தமிழ் மண்ணை நம்பி, தமிழ் தேசியத்தை விதைச்சிக்கிட்டு இருக்குது அண்ணன் சீமானோட காரணம் என்ன, எதற்காக அந்த மனுஷன் இப்படி நிற்கிறாருன்னா, இந்த சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி பார்த்துட்டு அத்தனை பேர் புரிஞ்சுக்கலாம். சல்லியர்கள்னு ஒரு படங்க தம்பி கிட்ட எடுத்திருக்கிறான். ரொம்ப வருஷம் அதை கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வர முடியல அப்படிங்கும்போது, அது முடியாத சமயத்தில் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அதை பார்த்துட்டு, அது வணிக நோக்கத்தோடு இல்லை. இப்போ எப்படி நீங்களும் நானும் இந்த வீடியோ நான் போடுறதுனால எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, ஆனால் பாருங்கள், இது எத்தனை பேர் பார்ப்பீங்கிற நோக்கமே இல்லாட்டினாலும் இந்த வலியை அந்த துடிக்குதில்ல, அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னோட கஷ்டம், எனக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்களோட கஷ்டம், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது நம்மளோட கஷ்டம். இதுதான் தமிழர் பெருங்குடும்பம். அது இந்த உலகம் முழுவதுமே ஆரத்தழுவி நேசித்த ஒரு இனம் அது. ஆனால் இந்த தம்பி எடுத்துகிறான், என் தம்பி அவன் கிட்ட நேரடியாக நமக்கு தொடர்பில் உள்ள பிள்ளைவன், அந்த படத்தை வெளியிட முடியாமல் எப்படி ஒரு கோழி முட்டை அடக்காத்தாப்பில் காக்குமோ அது போல் காத்துக்கிட்டு, ஒரு இயக்குனர்னால் எப்படி எடுக்கிறான் படத்தை, நீங்கள் ஒரு முதலமைச்சராக வேட்பாளர் ஆக்கணும், ஒரு முதலமைச்சர் இப்படி தான் வருவார்னு எல்லா ஊடகமும் காட்டணுன்னா, அதோட இயக்குனர் எப்படி அதெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டாந்தான்னு தெரியுமில்ல. இது அப்படியே கொஞ்சம் பின்னாடி நோக்கி போங்க. ஒரு குளியலறை, அதுலேருந்து கதவுல இருந்து கதவு மேலே பாவடை போட்டுக்கிறது, அந்தாண்ட செவுரு, அதுலேருந்து அந்த சவுத்துலேருந்து செங்கக்கல் எடுக்க வேண்டியது, சோப் போட வேண்டியது மாமியாளுக்கு. அதுபோல் நடிகர்களும் அதுபோல் இயக்குநர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த சமயங்களில் தம்பி கிட்டு படம் எடுக்கிறாங்க. மேதகுன்னு ஒரு படம் எடுக்கிறான் முன்னாடி. அந்த படம் ஓடிடியில் தான் வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஒரு படம் சல்லியர்கள்னு ஒரு படம். இது மிக சிறந்த ஒரு படம். இது எல்லாருக்கும் படமாக இல்லாமல் தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கு இது பாடமாக தெரியணும், நமக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத மிக நேர்த்தியாக எடுப்பான். நேர்த்தியாக எடுத்துருக்கிறான். பார்த்த யாருமே ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிட்டை போடுமே அப்படின்னு சொல்கிற ஆட்கள் அதை போய் பார்க்கல. ஆனால் அவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கான ஒரு இடத்துல நம்ம இதில் சாதிய இதோ இதை மத இதோ இல்லை இந்த மொழி பிரிவினைவாதமோ அதெல்லாம் பார்க்கல. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதான் யார் வேணாலும் ஆளலாண்டா அப்படின்னு சொல்லி சர்வசாம சொல்லிடுறாங்க. ஆனால் வந்தாரையெல்லாம் வாழ வைத்த நம்ம பிள்ளைகள் இன்றைக்கி என்ன நிற்கிறாங்க, ஒரே ஒரு ஷோங்க, ஒரு ஷோ கிடைக்கல, ஒரு ஷோ கிடைக்கலங்க, எந்த இதுலையுமே கிடைக்கல. என்ன ஒரு சுரேஷ் காமாட்சி என்ன சொல்கிறாரு, 1700 ஸ்க்ரீனுங்க, 1700 தேட்ரு. அந்த 1700 தேட்டரையும் இந்தியாவுக்கு முழுமையாக அந்த திரைத்துறையில் அந்த வணிகத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ்ன்னு. அவங்க முடிவு பண்ணலாம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை திரையிடணும், இந்த படத்தை திரையிடக்கூடாதுங்கிற முடிவு பண்ணுற இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரியானாவில் தான் அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. அவர் என்னமோ பிஜ்லி அப்படின்னு சொல்கிறாரு, அவர் தான் அதோட நிறுவனர். அவர் டெல்லி
அதை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. அதாவது வட மாநிலத்துக்காரர் செய்கிறாரு. வணிகம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் செய்யலாம். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் போய் கூட நம்மளோட முதலமைச்சர் வணிகத்தை ஈட்டு கொண்டு வர்றாரு. அது ரைட்டு, செய்யுங்க. ஆனால் எங்களதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாதுல்ல. இங்கே தம்பி எடுத்துருக்காங்க, அந்த படம் வந்து சரியே இல்லையா, நீங்கள் ஒரு ஷோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு காலைய காட்சி இல்லை மதியான காட்சி ஏதோ ஒரு காட்சி கொடுத்து எப்போ யாருமே வரல அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்கவே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சிறிய படங்களுக்கு வந்து நான் புறக்கணிக்கிறேங்கிறதும், இங்கே தமிழ்நாட்டில் யார் வேணாலும் ஆடலாண்டா அப்படின்னு சொல்லி இந்த தரைக்கு வந்து ஆடுறது தயாராக இருக்கிறவன் திரையில் பிரச்சனை கூட எவனுமே வந்து பேசாமல் இருக்கிறதும், இப்போ அண்ணன் வந்து வாகவதமெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் பேசணுமோ அது போல் ஆட்களை வந்து அப்படியே பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் முதல்ல புறக்கணிக்கணும். அவங்கெல்லாம் முதல்ல வந்து நம்ம புறக்கணிச்சாகணும். இன்றைக்கி நான் பார்க்குறேன், அப்போ மணியரசன் அப்பப்போ மணியரசன் தமிழ் தேசிய பேரியக்கத்திலிருந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கண்டன அறிக்கை. இப்போல் சில பேருக்கு மட்டும்தான் எவன் வந்து துடிச்சானோ அன்னையிலேருந்து எவன் துடிச்சானோ அவன் தான், எவன் நடித்தானோ அன்னைக்கு நடித்தவன் முழுவதும் நீ வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ திரையில் வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு இருக்குது. அண்ணன் கேட்குறாரு, என்னத்தை பிடுங்குனீங்கன்னு கேட்குறாருல்ல. 1 கோடி 2 கோடி கொண்டாந்து கொடுத்து வச்சுக்கிட்டு அந்த சமயத்தில் நான் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் ஆகணும், அதாகணும் இதாகணும் வரீங்களே, என்னத்துக்காக இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, எந்த உரிமையை மீட்டுருக்கீங்கன்னு கேட்குறாருல்ல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே வேற்று மொழியாளர், இதை வந்து பிரிவினைவாதமாலாம் நினைக்காத, ஆனால் வந்து இதுதான் உண்மை. வேறு வந்து இப்போ வந்து பிரியாணி இருக்குன்னா பிரியாணிக்கு எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஊறுகாய் தொழில் சாப்பிட முடியாது, அது போல் நிலமை தான் அது. இங்கே அவனுக்கு அவன் வழி தெரியணும் சார், அந்தந்த மொழி தெரிஞ்சவன் அந்த இடத்துல ஆளணும் சார். திரையுலகத்தில் இருந்தாலும் சரி, தரையிலே இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா எந்த நிலைமை வரணும், இப்படி தான் வரும். அதான் அண்ணன் சீமான் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து தமிழர்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருந்துவா, யாரையும் வீழ்த்துறதுக்கான சொல்லல அது. இது அவர்கள் மாதிரி நீ வாழ்ந்து வாங்குறதுக்கான சொல்லுது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களே இவங்க என்னமோ மனசுல நினச்சிக்கிறது, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்கிற பெருந்தன்மையான ஆட்கள், நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ரைட்டு, நம்ம பெருந்தன்மை தான். ஆனால் நம்ம பிள்ளை இன்றைக்கி நிற்கிறானுங்க, நாளைக்கு வந்து ஓடிடியில் வரப்போகுது. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடிடில்னாச்சும் அவங்க வந்து தடையை உடச்சி வந்து அவங்க போடுறாங்க, அதை நம்ம எல்லோரும் பார்க்கணும். ஆனால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, திரையில் நமக்கு இல்லை அடித்து விரட்டிட்டான், தலையை தட்டி விரட்டிட்டான்னு அர்த்தம். பேர் இதுக்கு வேறு என்ன பேர்? அதுக்காக தான் பேர். ஒரு சின்ன படம்னாலும் அதில் என்ன கருத்து இருக்குது? ஒரு நடிகருங்க ஒரு பெரிய வந்து கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு நடித்தா நடிகரா? உயிரை கொடுத்து நடிச்சிருப்பான். அவன் படத்தை எடுத்து பாருங்கள், நாளைக்கு வந்து ஓடிடியில் வரும். சல்லியர்கள்ங்கிற படத்தை எல்லாரும் பாருங்கள். நம்மளால் முடிஞ்சால் அதான் செய்ய முடியும். ஆனால் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குரல் கொடுக்குற அத்தனை பேருமே வந்து உரிமைக்காக இன்றைக்கி நீ பேசாமல் விட்டேன்னு வச்சுக்க. இந்த சுரேஷ் காமச்செல்லாம் வந்து வேறு படம் எடுக்க தெரியாதா அவருக்கு? அதை வாங்கி வேறு இது ஓட்ட தெரியாதா? ஆனால் அதை விட்டுட்டு ஏன் இதை செய்கிறாரு? அவன் உண்மையான தமிழங்க. அவன் பல நேரங்களில் இருந்தாலும் பார்த்துருக்குறேன்னா, எங்கள் பிள்ளைகள் அப்படி தான் நிற்கிறாங்க. சீமானின் பிள்ளைகள் அத்தனை பேர் அப்படி தான் நிற்கிறான். சீமான் அண்ணன் தம்பி அத்தனை பேர் அப்படி தான் நிற்கிறான். ஆனால் பார்த்துட்டுக்க, நீ பக்கத்து வீடு தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. நாளைக்கு உன் வீடும் வரும். தரையில் வந்து நீ புறக்கணிக்கிறேன் சீமானின் அரசியலை புறக்கணிக்கிறேன், சீமானின் தத்துவத்தை புறக்கணிக்கிறேன், நக்கல் நையாண்டிலாம் பேசிக்கிட்டுன்னு வச்சுக்க. இன்றைக்கி திரையில் நடந்திருக்கு. திரையில் ஆளுமையாக நம்ம ஆட்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருந்தா, உரிமை கேட்குற நம்ம சுரேஷ் காமாட்சி அந்த இடத்துல ஒரு ஆளுமை தான். ஆனால் அந்த அதிகாரத்தை வந்து அவருக்கு கிடச்சிட்டு அவருக்கு இருந்துருந்துச்சுன்னா, இன்றைக்கி அந்த ஆள் வந்து அந்த வைத்தறிச்சல் சாமோனத்துக்கு போல் சாதிச்சு காட்டியிருப்பானே இன்றைக்கி அந்த ஆள். இதை புரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டு இருக்க உலகத்தமிழர் அத்தனை பேர் புரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் வந்து நமக்காக வந்து நிற்கிறாங்களோ அவர்கள் அவர்கள் நம்ம தான் ஆதரிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ஊடகத்தில் உட்காந்து செய்தி பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இவனுக்கு ஏதோ வந்து வேலை வெட்டி இல்லாமல் போட்டுட்டு இருக்கிறான், சுரேஷ் காமாட்சிக்கு ஏதோ வந்து இது இல்லாமல் வந்து அதனால வந்து வேறு படமே வாங்க தெரியாது போல இருக்குது, அவர் ஒன்று எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியும், சில பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. நான் அந்த படங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களாம் இன்றைக்கி வந்து பெரிய கோடீஸ்வரன் காலங்கள்லாம் உண்டு. நானே அதில் சில இடங்களில் வந்து பார்த்துருக்கேன். நானும் சினிமா துறையில் வேலையில் இருந்துருக்கிறேன். அப்போ இவர்கள் வழிகள்ங்கிறது பணம் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. பணம் சம்பாதிக்கணும் போல இருந்துச்சுன்னா 1000 வழிகள் இருக்குது. அதுக்கு வந்து தமிழர், தமிழ் தேசியம், தமிழர் உரிமை இதெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. அதுக்கெல்லாம் வேறு வழியே இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இந்த இனம் எங்களை மாதிரி இருக்க ஆட்கள் நீங்கள் விட்டுட்டு வந்து நாளைக்கு தவிச்சிட்டு நிற்காதீங்க. நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் ஓடிடியில் சல்லியர்கள் படத்தை பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட விமர்சனங்கள் என்ன இருந்தாலும் இங்கே வைங்க. ஆனால் இது ஒரு இனத்தின் வழி. அந்த வழியை சொல்லக்கூட வந்து வழியை தடுக்கிறாங்கங்கும்போது, இது வந்து தொடர்ந்து 2009 இப்போ வந்து 2025 15 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 15 ஆண்டுகளுக்கு அப்புறமும்
இன்னமும் வந்து அதே வன்மத்தில் தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எனக்கு அதாங்க தெரியுது. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. பார்த்துட்ருக்கேங்க நீங்கள். உண்மையிலே இந்த உண்மை நிலை இந்த மண்ணில் எப்படி இருக்குது, உலகம் முழுவதும் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், எல்லாரையும் ஆறத்தழுவி அரவணைச்சு வாழ்ந்து அவர்களை வந்து வாழ வச்சுட்டு இருந்த ஒரு இனம் இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஒதுக்கப்பட்டு விரட்டப்பட்டு நிற்கிது அப்படின்னா, நாளைக்கு தரையிலையும் அது போல் நிலைமை வரக்கூடாதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு எல்லாருமே இந்த இடத்துல நான் வாக்கே கேட்குறேன். ஏன்னா அந்த வாக்கு தான் உங்களுக்கான வாழ்க்கையை மாற்றுங்கிற அந்த நம்பிக்கையில் கேட்குறேன். எல்லோரும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இதை புரிஞ்சுக்கங்க. யாரையும் நம்ம வந்து புறக்கணிக்கலை, யாரையும் நம்ம விரட்டலை. ஆனால் நம்மளை நம்ம தற்காத்து கொள்றதுக்குனாச்சும் நமக்கான அரசியல் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் எல்லா தளத்திலையும் தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்களா, அந்த முதலாளிகளை வந்து தமிழ் தேசிய முதலாளிகளை நீங்கள் வந்து உருவாக்குங்க. இது வேறு யாரையும் புறக்கணிக்கிறதுக்கு இல்லை, இவர்களை வளர்த்து விடுறதுக்கு. ஒரு ஊடகம் நீங்கள் பார்க்குறீங்களா, என்ன ஏன் இவன் நமக்கு பிடிச்சவன்ட அதெல்லாம் விட்டுரு, அவன் சொன்ன கருத்து சரியாக இருக்குதா, அதை எடுத்து பார்த்தா அதை வந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணு, லைக் பண்ணு, கொண்டு போய் கொடு. இப்போ யூடியூப்பில் நான் போடுறேன்னா, தம்பி போடுறான்னா செய்யுங்க. அதை ஓடிடியில் நம்ம பிள்ளைங்க படம் போடுறாங்களா பாருங்கள். எந்த ஒரு இனம் வந்து தன்னைத்தான் வந்து யாரோ ஒருத்தன் அரவணைச்சு நடந்து அதை வந்து வச்சு போகிறானோ அந்த இனம்தான் வந்து வாழும் வளரும். அப்படி இல்லாத இனம் என்ன ஆகும்னா, தட்டுக்கட்டு போய் தலைவன் இல்லாத நிலத்தில் வந்து எப்படி இருக்க முடியாதோ அது போல் நிலைமை உண்டாயிடும். இன்றைக்கி வரலாறாக நமக்கு ஒருத்தனை கொண்டாந்து கொடுத்துருக்கு, சீமானு ஒருத்தனை. அவன் உருவாக்கியிருக்கான் நாம் தமிழர்னு ஒன்று. அந்த அமைப்புங்கிறது இந்த உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த சிண்டு முடிகிற வேலை அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இது வந்து சீமானின் கட்சி, இது நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஏதோ எங்கேருந்து ஏதோ ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த கட்சியின் வளர்ச்சி, இந்த கட்சியின் ஆட்சி வந்து இந்த மண்ணில் நிலைப்படுறதுக்கும் இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்த உலகம் முழுவதும் பரவுறதுக்கும் இங்கே திரைக்கு மட்டும் இல்லாமல் தரைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னா இந்த அரசியல் தேவை அப்படிங்கிற உணர்ந்துக்கிட்டு இங்கே இருந்து டிவிக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னா வாய்ப்பில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் குரல் கொடுக்கல சார். இந்த நிமிஷம் வரைக்கும் சினிமாவில் நடந்த பிரச்சனை நின்றுட்டு இருக்கிறான். பேசலாம், என்ன உடனே வந்து அப்படியே எடுத்து அறுத்துட போகிறாங்களா? எந்த ஃபிலிமையும் வெட்டி விட்டே போகிறதில்ல. புரிஞ்சுக்க, ஆதரவு தெரிவிக்க. நன்றி, வணக்கம்.